வணக்கம். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட உள்ள சூழலில் அதற்கான பல்வேறு ஆயத்த பணிகள் தேர்தல் பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டமான தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதி மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழக கேரள போலீசார் ஒன்றிணைந்து தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள தனியார் சொகுசு ஹோட்டலில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டமானது தென்காசி மற்றும் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் சேர்ந்த ஏராளமான காவல்துறை உயர் அதிகாரிகள் பல்வேறு பங்கேற்று தேர்தலின் போது இரு மாநில எல்லை பாதுகாப்பு மேற்கொள்ள பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை குறித்து ஆலோசனை செய்கின்றனர். மேலும் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் நடைபெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்தும் அதற்கான இரு மாநில போலீசாரும் ஒன்றிணைந்து எவ்வாறு தீர்வு காண்பது என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இரு மாநிலங்களில் உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தென்காசி மாவட்ட கண்காணிப்பாளர் PK சுரேஷ்குமார், கொல்லம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாபு மேத்யூ தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் புனலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் தென்காசி மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் நாகசங்கர் தெம்மலை இன்ஸ்பெக்டர் அச்சன்புதூர் காவல் ஆய்வாளர் ஹரிகரன் உள்ளிட்ட காவல்துறையினர் அதிகாரிகள் பங்கேற்று உள்ள நிலையில் இந்த ஆலோசனையான கூட்டத்தின் போது தமிழக கேரள எல்லைப்பகுதி வழியாக அவ்வப்போது அரங்கேற்றப்பட்டு வரும் கடத்தல் சம்பவங்களை முழுமையாக தடுப்பு குறித்து பல்வேறு முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் வழங்கப்படுவதாக குறிப்பிடத்தக்கது என்பது கூறப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.